Hello dear students, how are you all? I hope you all are doing well at home. Welcome back science class from 6th standard. In this video session, we are going to learn chapter 10, lesson motion and measurement of distance. So, okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. இந்த டாபிக் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம், மோஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, டிஸ்டன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ், டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இயக்கம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இதை பற்றி இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதில் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, லென்த் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, அதாவது ஹவு வைட் இஸ் திஸ் டெஸ்க் வந்து எவ்வளோ வைடாக இருக்குது, நெக்ஸ்ட் அதோட லென்த் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தோம். இதுக்காக சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம அதாவது ஆதி காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நவ் ஐ வில் ஸ்டார்ட் த லெசன். சம் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, அதாவது இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூமோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். லென்த் அண்டு பிரெத்தை மென்ஷன் பண்ண போகிறோம். ஒரு 2 or 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுந்து அவங்கள எழுப்பி அவங்களோட ஃபுட் இருக்கிறது தெரியுமா, அதாவது பாதம் அடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அவங்களோட பாதத்தை பக்கம் வச்சு என்ன பண்ணணும், அந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணணும். ஓகேங்களா, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இவ்வளோ நீட்டு வந்து உங்களோட ஒரு காலடி இருக்குது அப்படின்னா திரும்ப இன்னொரு காலடியை அதுக்கு முன்னாடி இப்படி வைக்கணும். அந்த ஜாயிண்ட் கிட்ட வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த இங்கே பேக்கில் இருந்ததில் அந்த காலை திரும்ப இங்கே எடுத்து வைக்கணும். ஓகே, different objects. These units can be non-uniform or uniform. Let us understand it in a better way by looking at a few examples. Lisa is measuring her maths textbook with the help of handspan. Let's measure 1, 2. So, the length of her maths textbook is 2 handspans. Look, Lisa is measuring the length of the classroom with her foot. Let's measure 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and 20. So, the length of the classroom is 20 feet. But if I measure, I will get a different number as my feet and hands are bigger than Lisa's. Hence, foot and handspan are non-standard, non-uniform units of measurement. Kids, now let us use paper clips and straws to measure a few objects. The length of this book is 15 paper clips. And the breadth of the blackboard is 4 straws. Anyone measuring these objects with the same paper clip and same straw will get the same answer. Hence, paper clip and straw are examples of non-standard uniform units of measurement. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபீட் ஓகேங்களா, அதாவது அடி கணக்கு, நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஸ்பேன். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே ஓகேங்களா, அதாவது ஃபீட் அண்டு ஹேண்ட்ஸ்பேன், இது ரெண்டுமே இந்த யூனிட்ஸ் எல்லாம் என்னென்ன ஆக்சுவலாக நான் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, அதாவது இதை ஸ்டாண்டர்டாக எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ சின்ன பசங்களுக்கு அவங்களோட ஹேண்ட்ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்கும். அதே வந்து பெரியவங்களுக்கு பார்த்தோன்னா ஹேண்ட்ஸ்பேன்
டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹேண்ட் ஸ்பேன் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அது எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் தான், பட் எல்லாராலையும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட அந்த பின்ஸ் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணேன். நான் கொடுக்குற பின்ஸை என் ஃப்ரெண்ட்ஸுங்க யூஸ் பண்ண முடியும். பட் எல்லாருமே அந்த பின்னும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராவும் வச்சுருப்பாங்களா அப்படின்றது டவுட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் ஸ்டாண்டர்ட். பட் என்ன, இந்த ஸ்பேன் அண்டு ஹேண்ட் ஸ்பேன் அண்டு ஃபீட்டுங்கிறது என்ன, நான் யூனிஃபார்ம். ஓகேங்களா? அது வந்து எல்லாருக்குமே சேமாக இருக்காது. பட் அந்த பின்னும் ஸ்ட்ராவும் சேம். ஓகேங்களா? யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆன்ஷியன்ட் பீப்புள்ஸ் இருக்கட்டும், இப்போவும் சரி, ஸ்டாண்டர்டாக ஒரு யூனிட்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் in ancient time the length of a foot, the width of a finger and the distance of a step were commonly used as different units of measurementsக்காக. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸு, அதாவது ஃபீட்டு, நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஸ்பேன், இது ரெண்டுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை பொறுத்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். த பீப்புள் ஆஃப் த Indus Valley civilization must have used very good measurements of length because we see evidence in excavation of perfectly geometrical constructions. ஓகேங்களா? அதாவது வந்து ஆன்ஷியன்ட் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ அந்த டைமில் இந்த பீப்புள்ஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்காக செப்பரேட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா வந்து ஜாமெட்ரிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்றுமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்கிற பில்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேயே மெஷர்மெண்ட்டுக்கு அவங்க தனியாக நிறையா சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்காதுன்னு சொல்கிறோம். பட் இதை யூஸ் பண்ணி தான் அந்த டைமில் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. எ கியூபிட் ஆஸ் த லென்த் ஃப்ரம் த எல்போ. ஓகேங்களா? நம்மளோட எல்போவை ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது நம்மளுக்கு கியூபிட் அப்படின்ற ஒன்று கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அந்த கியூபிட்ன்ற லென்த்தை வந்து நம்ம எல்போலேருந்து ஃபிங்கர் டிப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆன்ஷியன்ட் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து கியூபிட்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஆன்ஷியன்ட் எகிப்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வாஸ் ஆல்சோ அக்செப்டட் ஆஸ் எ யூனிட் ஆஃப் லென்த் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இன்னும் பல வேர்ல்டில் இந்த எகிப்த் ஆன்ஷியன்ட் யூஸ் பண்ண மாதிரி எல்போ அண்ட் ஃபிங்கர் டிப் இதை மட்டும் தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பீப்புள் ஆல்சோ யூஸ்டு த ஃபுட் ஆஸ் எ யூனிட் ஆஃப் லென்த் இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. அதேமாரி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் அ வேர்ல்டில் அதாவது ஃபீட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடிக்கணக்கையும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, பீப்புள்ஸ் வந்து லென்த்துக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. த லென்த் ஆஃப் த ஃபுட் யூஸ்டு வேரிட் ஸ்லைட்லி ஃப்ரம் ரீஜியன் டு ரீஜியன். ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வேரியஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டியன்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு நார்மல் ஹைட், அதாவது 6 ஃபீட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து 7 ஃபீட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, 8 ஃபீட்டு 9 ஃபீட் வரைக்குமே இருப்பாங்க. ஓகேங்களா? 5 அடி 10 அடி அப்படின்ட்டு டிஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. 9 வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுட் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் குள்ளமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீஜியன் டு ரீஜியனுக்கு என்ன ஆகுது, வேரியஸ் ஆகுது. ஃபுட் லென்த் வந்து வேரியஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. People measured a yard of cloth by the distance between the end of the outstretched arm and their chin. ஓகேங்களா? அதாவது அவங்களோட வெளியில் ஓப்பன் பண்ணியிருக்க நீட்டிருக்க ஹேண்ட் ஃபிங்கர்லேருந்து அந்த டிப்லேருந்து சின்ன வரைக்கும் வந்து அளவு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அவுட் ஸ்டிச், அதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஹேண்ட்லேருந்து சின் வரைக்கும் யார்ட் கணக்கில் அளவு எடுத்திருக்காங்க. த ரோமன்ஸ் மெஷர்டு வித் தியர் பேஸ் ஆர் ஸ்டெப்ஸு. ரோமன்ஸ் வந்து அவங்களோட பாதம், அதாவது ஒரு கால் தொலைவு, சரியா, அதாவது 2 காலையும் நடக்கும்போது ஒரு கால் தொலைவை வச்சுருப்போம்ல, ஸ்டெப்ஸு. ஸோ அந்த ஒரு ஸ்டெப்ஸை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யார்டுன்றது என்னென்னா நீட்டளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஏன்ஷியன்ட் இந்தியா ஸ்மால் லென்த் மெஷர்மெண்ட் யூஸ்டு வேர் அண்ட் ஆங்கிள், அதாவது ஃபிங்கர் ஆர் எ முத்தி. இது வந்து ஃபிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்ட்டுன்னா கையை மடக்கியிருப்போம்ல, ஸோ அதுலேருந்து அந்த ஆம் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு அளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்தியாவில் எடுத்துகிட்டு இருந்தது. ஈவன் டுடே வி கேன் சி ஃப்ளார் செல்லர்ஸ் யூஸிங் த
farm as a unit of the length for garland in many towns of India. ஸோ இப்போ கூட பூக்கடையில் வந்து நம்ம பூ கேட்கும்போது ஒரு முழம் பூ தாங்க அப்படின்னு தான் கேட்போம். ஓகேங்களா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு முழம் வந்து கையை வச்சு தான் அளந்து கொடுப்பாங்க. சரிங்களா, அப்படி தானே, ஒரு முழத்தை தான் அளந்து கொடுப்பாங்க. இன்னமும் அந்த கணக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெனி சச் பாடி பார்ட்ஸ் கண்டினியூ டு பி இன் யூஸ் ஆஸ் யூனிட் ஆஃப் லென்த் வென் கன்வீனியன்ட். அவங்களுக்கு கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கிறாங்க. ஹவவர் எவ்ரி ஒன்ஸ் பாடி பார்ட் குட் பி ஆஃப் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் சைஸ். ஓகேங்களா, இப்போ சின்ன பசங்களுக்கு பார்த்தாங்கன்னா அந்த ஒரு முழன்றது கம்மியாக இருக்கும் அவங்களோட ஹேண்டுக்கு, பெரியவங்களுக்கு வேரியஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த பெரியவங்களே வந்து ஹைட்டாக இருக்கவங்களுக்கு கையெல்லாம் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், குள்ளமாக இருக்கவங்களுக்கு கை கொஞ்சம் குட்டையாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வேரியஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பர்சன் டு பர்சன் வந்து இந்த லென்த்து, ஃபீட்டு, ஸ்பேன், ஹேண்ட் ஸ்பேனு இதெல்லாம் வந்து வேரியஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே வந்து அன்ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்காக ஸ்டாண்டர்டாக ஒரு யூனிட் வேணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி யூனிட்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, this must have caused confusing மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி அன்ஸ்டாண்டர்டாக இருக்கிறது என்ன ஆகும், கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இன் 1790 the French created the standard unit of measurement called the metric system. ஓகேங்களா, metric system சொல்லிட்டு ஒன்று ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்சு தான் வந்து ஃபஸ்ட் இதை க்ரியேட் பண்ணாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, for the sake of uniformity, scientists all over the world have accepted a set of standard unit of measurement. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து இது மாதிரி அன்யூனிஃபார்மாக இருக்கிற விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, யூனிஃபார்மிட்டிக்காக இந்த மெத்தட், இந்த எஸ்ஐ யூனிட்டை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. ஓகேங்களா, த சிஸ்டம் ஆஃப் யூனிட் நவ் யூஸ்டு இஸ் நோன் ஆஸ் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஓகேங்களா, இந்த வந்து காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை வந்து நம்ம என்னென்னு யூஸ் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், தட் இஸ் எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகேங்களா, அதாவது எஸ்ஐ அலகு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் எ மீட்டர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன, மீட்டர். ஓகே, லென்த் ஆஃப் எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர். எ மீட்டர் ஸ்கேல் இஸ், மீட்டர் ஸ்கேலில் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆல்சோ 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இன் யுவர் ஜாமெண்ட்ரி பாக்ஸ். ஜாமெண்ட்ரி பாக்ஸில் 15 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்கேல் இருக்கும். ஓகேங்களா, ஈச் மீட்டர் இஸ் டிவைடட் இன்ட்டு 100 ஈக்குவல் டிவிஷன்ஸ் கால்ட் சென்டிமீட்டர். ஓகேங்களா, அதாவது ஒரு மீட்டரை 100ஆல் டிவைட் பண்ணும்போது வர பாக்ஸஸ் தான் என்ன, 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டருக்கு ஈக்குவல். ஓகேங்களா, ஈச் சென்டிமீட்டர் ஹேஸ் 10 ஈக்குவல் டிவிஷன்ஸ் கால்டு மீட்டர். ஸோ அந்த சென்டிமீட்டரை 10 டிவிஷனாக பறித்தோம்னா அது என்னென்னா மில்லிமீட்டர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 1 மீட்டர், 1 மீட்டரை 100ஆக டிவைட் பண்ணோம்னா அது சென்டிமீட்டர். அந்த 100ஐ 10 டைம்ஸ் திரும்ப டிவைட் பண்ணோம்னா அது வந்து மில்லிமீட்டர். ஓகேங்களா, ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஓகேங்களா, அந்த 1 சென்டிமீட்டரை வந்து 10ஆக டிவைட் பண்ணோம்னா அது மில்லிமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 ரூபாயில் எத்தனை காயின் இருக்குது, ஒரு ரூபா காயின் வந்து 10 இருக்குது. ஓகேங்களா, சரிங்களா, அப்படி தானே, அப்படி இல்லை 100 ருபீஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 100 ருபீஸில் 1 ருபி காயின் வந்து 100 இருக்கும். அப்படி தானே, இப்போ 1 ருபி காயினில் பைசா பார்த்தோம்னா 10 பைசா இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பைசா கணக்கெலாம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இல்லை. ஓகேங்களா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் அந்த பைசான்றது இல்லை. ஓகேங்களா, ஆனால் இயர்லி டைம்ஸில் இருந்திருக்கும். நீங்கள் இப்போ லோயர் கிளாஸஸில் அது படிச்சுருப்பீங்க, பைசா கணக்கு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. ஓகேவா, 1 ருபியில் வந்து 10 பைசா இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஓகே, for measuring large distances meter is not a convenient unit. ஓகேவா, எல்லா விஷயத்துக்குமே வந்து என்ன பண்ணுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெஞ்சுனா நம்ம மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அளவெடுத்துடலாம். இதுவே வந்து ஹோல் லேண்டையும் அளவெடுக்கணும், இல்லைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
பாண்டி டு எனிவேர் ஓகேங்களா, இல்லைனா வந்து சென்னை டு பெங்களூர், பாண்டி டு சென்னை. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தூரத்தை இவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மீட்டர்ன்றது கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதுக்கு இன்னும் சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. வி டிஃபைன் எ லார்ஜர் யூனிட் ஆஃப் லென்த்தோட லார்ஜர் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிலோமீட்டர். ஓகே, இட் இஸ் கால்டு கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1000 மீட்டரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நவ் we can repeat all our measurement activity using a standard scale and measure in SI units. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஸ்கேல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு, லாங் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு, கிலோமீட்டருக்காக நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை வந்து மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். அதுவும் SI யூனிட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிஃபோர் we do that we do need to know the correct way of measuring length and distance. ஓகேங்களா, கரெக்டாக எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. Okay students, that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining part we will see later. Thank you students. Thank you to all. Happy learning. Thank you so much.